வணக்கம் சிஸ்டர் இந்திராணி ரெபேக்கால் அவர்களே. tryjesusnow.com வழியா உங்க சந்திக்கிறதுல நாங்க சந்தோஷம் அடைகிறோம். உங்க வாலிப வயதுல என்ன பண்ணீங்க, எங்க படிச்சீங்க, வேற வேலைக்கு எங்கேயாவது போனீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஆர்பார் எல்பிடி ஸ்கூலில் படிச்சுன்னு பசங்க கூட லீவில் வேலைக்கு கூப்பிடுவாங்க. ஸ்கூல் லீவில் அவங்க கூட போவோம். எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, வேலைக்கு போகணும், நம்மளும் ஜாலியாக அவங்க கூட வேலைக்கு போனால் நல்ல காசு, நல்ல ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி வேலைக்கு போகணுன்னு ஒரு ஆசை தோணுச்சு. அவங்க கூட ராஜா கடையில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஐடிசி கம்பெனிங்க ஜாப்புங்க வரும். அந்த அட்டைங்களாம் செக் பண்ணுற வேலை, அந்த கம்பெனிக்கு நான் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். உங்க திருமண வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது எங்கள் வீட்டுக்காருக்கு நானும் எங்கள் வீட்டுக்கு விரும்பினேன். எங்கள் வீட்டுக்காரர் விரும்பின்னு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு ஒரு ஊழியக்காரர் அப்புறம் ரட்சிப்புக்குள்ளே வந்தார். அவங்க சொன்னாங்க, நீ ஆண்டவருக்குள்ளே வாமா, நீ அவர் ஆண்டவரை ஏற்றுக்கினார் எங்கள் வீட்டுக்காரர், நீ ஆண்டவருக்குள்ளே வாமா அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனால் நான் ஆண்டவரை அப்போதைக்கு எனக்கு ஆண்டவர் என்னன்னு தெரியாது. நான் இந்து இருந்தேன். நான் கோயிலுக்கு நிறைய அம்மன் கோயிலுக்குலாம் போவேன், மாங்காடுக்கு, திருவேற்காடுக்கு, அதுமாரி கோயிலில் இந்து கோயில் தான் ரொம்ப இஷ்டம் எனக்கு. செவ்வாய்க்கிழமைனா துர்கை அம்மனுக்கு போய் விளக்கு போடுவேன். எல்லாம் இந்துக்கு தான் பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் குடும்பமும் இந்து குடும்பம் தான். எங்கள் குடும்பம் ஃபுல்லாகவே. அதனால் நானும் இந்துவில் தான் இருந்தேன். ஆனால் அவர் சொன்னது எனக்கு அசட்டையாக பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி அப்பயும் நான் இந்துவில் தான் இருந்தோம். அப்போ திருவத்தூரில் குடுத்தனம் தண்ணி குடுத்தனம் இருந்தோம் இருக்கும் போது. ஆனால் அப்பயும் இந்து கோயிலில் திருவத்தூர் கோயிலில் போய் சாயந்தரமானா துர்கை அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு போடுவேன், எல்லாம் செய்வேன், எல்லாம் இந்துலன்னு அப்படியே இருக்க எனக்கு அப்போ ஒரு கஷ்டமாக தெரியல. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 வருஷம் ஆச்சு. கஷ்டம் தெரியல, குழந்தை இல்லைன்ற ஒரு கஷ்டம் தெரியல, அப்படியே இருந்தேன். அப்புறமேட்டு மாதா கோயிலுக்கு எங்கள் சின்ன நாத்தனாருங்க மாதா கும்பிடுவாங்க, பெருநாத்தனா. அதனால் மாதா கோயில் மாதா சாமி மேலே ஒரு இஷ்டமாக இருந்தது. அதோட இந்துலேருந்து மாதா சாமியை கும்பிட ஆரம்பித்தார். வேளாங்கண்ணி, பெரிய வேளாங்கண்ணிக்கெலாம் போய் அந்த திருவிழா டைமில் சாப்பாடு போடுவோம். வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போவோம். குடும்பத்தோடு போயிட்டு அங்கே வந்துடுவோம். வருஷம் செஞ்சுன்னு இருக்கோம். கடைசி அப்பயும் எனக்கு மனசு நிறைவு கிடையாது. என்ன நமக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு இதுவாக இருந்தேன். ஆனால் குடும்பத்தில் எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. இவளுக்கு அவ்வளோதான், இனி குழந்தை பிறக்காது அப்படின்னு. நான் டெய்லி சாயந்தரத்தில் அழுவேன், ஏன் ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையான்ட்டு. அப்போது எப்போனா ஒரு வாட்டி எங்கள் மாமியார் கூப்பிட்டு போவாங்க, வா கோயிலுக்கு வான்ட்டு. ஏதோ கூப்பிட்ற டைமுக்கு போய் ஜபத்தில் உட்காருவேன். இதுன்னு தொடர்ச்ச போல் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீ வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தை தொடர்ந்து வாமா, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், உன்னை பார்ப்பாருன்னு. அதேமாரி நான் வெள்ளிக்கிழமை ஜபத்தில் போய் கலந்துப்பேன். அது நடுவில் எங்கள் வீட்டுக்கார் ஒரு பிரச்சனையில், ஒரு சண்டை பிரச்சனையில் ரொம்ப போலீஸு கையமாக திரிஞ்சோம். ஆனால் அந்த டைமில் ரொம்ப பெரிய இக்கட்டில் நான் எதனா ஆச்சுன்னா நான் செத்து மறிச்சிடணும்னு நினச்சிருந்தேன். அப்போல்லாம் எனக்கு குழந்தை கிடையாது. எல்லாருக்கும் தண்டனை 7 வருஷம் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப அழுதேன். அப்போ ரொம்ப ஆண்டவரை ஏற்றுக்கினேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிலாம் ஆகக்கூடாது, நான் எந்த தவறும் செய்யலை, ஆனால் நீ என்னை விடுவிக்கணும் அப்படி சொல்லாது. அப்படிலாம் நான் மறுத்துடுவேன், எனக்கு இந்த வாழ்க்கை தேவை கிடையாதுன்னு. அதேமாரி ஆண்டவர் எனக்கு அற்புதமாக அவங்க வாயாலேயே எங்களுக்கு விடுதலை தர மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை, இவங்க செய்யலை அந்த தப்பை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே டைமு ஆண்டவர் எனக்கு ஒரு கர்ப்பத்தை கொடுத்தாரு. நான் கர்ப்பம் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் டாக்டர்ஸ் போனால் நீ மாசமாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்து 7 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லாத ரொம்ப கஷ்டம். நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு 7 வருஷம் கழித்து எனக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை வந்தார். அந்த குழந்தைய நான் பிரதிஷ்டி பண்ணி எப்சிபான்ற பேர் வச்சார் பாஸ்டர். அதன் மூலமா இன்னொரு குழந்தையும் கொடுத்தார். அதையும் பியூலானு பிரதிஷ்டி பண்ணி பியூலானு. இப்போ 2 குழந்தையும், ஒரு மகளுக்கு 6 வயது ஆகுது, ஒரு மகளுக்கு 3 வயது ஆகுது. ஆண்டவர் இம்மட்டமாக எங்களை காக்குறாரு. இனியும் அதேமாரி எங்களுக்கு சொந்த ஒரு வீடு வாங்க எனக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. இனியும் அற்புதம் நிறைய செய்கிறாரு எங்கள் வாழ்க்கையில். அதனால் ஆண்டவரை நாங்கள் அன்பாக நேசிக்கிறோம், அவரும் எங்களை அன்பாக நேசிக்கிறோம். உங்க வீட்டுக்காரோட வேலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஸ்டீல் பட்டில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறாரு.
அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கினதுலேருந்து எங்கள் குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்குள்ளே எல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் அண்ணி ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க, எங்கள் தங்கச்சி வந்துட்டாங்க, எங்கள் அக்கா மகள்ங்க எல்லாமே ஆண்டவரை தான் இப்போ நினைக்கிறாங்க. இந்து யாருமே இப்போ வீட்டில் ஒரு தமிழ் பண்டிகை வந்தால் எங்கள் வீட்டில் யாருமே இந்து சாமியை வச்சு கும்பிட்றதே கிடையாது. எல்லாமே ஆண்டவருக்குள்ளே தான் எல்லாம் செய்கிறாங்க. அதேமாரி ஒரு இந்து பலகாரமும் நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். ஆனால் அதேமாரி எங்கள் வீட்லேயும் எல்லாருமே இப்போ எங்கள் அம்மா பயங்கரமான ஒரு இந்து. அவங்க நாங்கள் ஆண்டவருக்குள்ளே போனாலுமே திட்டுவாங்க எல்லாரையுமே. ஏன் நீங்கள் தமிழ் அப்பா தமிழ் தானே, நீங்கள் ஏன் கிறிஸ்டினில் போகிறீங்க, யாருக்கு யார் அப்பா, நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அப்படியாப்பட்டவங்க இன்றைக்கி ஆண்டவர் ஏற்றுன்னு ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி எங்களை கூப்பிட்றாங்க. அவங்க ஆண்டவர் அவங்கள அற்புதமாக அவங்கள தொட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்கிட்ட நான் வந்ததால் இன்னும் மேலும் மேலும் எனக்கு நன்றி, பல அற்புதங்களை செஞ்சுருக்காரு, அவருக்கு நன்றி. இந்த நேரம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக மிக்க நன்றிம்மா. வணக்கம். வணக்கம்.